ஹாய் ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட குலதெய்வம் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டுருக்கோங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தென்காசியிலேருந்து திருநெல்வேலி போகிற ரூட்டு தாங்க. ஆலங்குளத்தில் கட் பண்ணி உள்ளே போகணுங்க. எங்களுக்கு குலதெய்வம்னு பார்த்தா கஜேந்திர பெருமாளுங்க. கஜேந்திர வரத பெருமாள்னு சொல்லுவாங்க. புரட்டாசி மாதம் 3ஆம் சனி ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. அப்புறம் தை மாதம் தைப்பூசத்துக்கும் நல்ல விசேஷமாக இருக்கும். அந்த டைங்களில் கூட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போது கூட்டம் கம்மியாக தாங்க இருக்கும். சரி, இன்றைக்கி சனிக்கிழமையாச்சே, சாமி கும்பிட்டு வரலாமேங்கிறதுக்காக கிளம்பியாச்சுங்க. ஆலங்குளத்துலேருந்து கட் பண்ணி உள்ளே போனோங்க. போய்ட்டு சாமிக்கு மாலை பூ எல்லாம் வாங்கிட்டு அன்றைக்கி கிளம்பியாச்சுங்க. தெரிஞ்சுக்குவாங்க. இது தாங்க எங்களோட குலதெய்வம் கோயில். நல்லா பார்த்துக்கோங்க. பெருமாள் தாங்க எங்களுக்கு குலதெய்வம். திருப்பதியில் நம்ம பெருமாளை எப்படி தரிசனம் பண்ணுறோமோ அதே மாதிரி அச்சசல் அதே மாதிரி தாங்க இருப்பார் பெருமாள். அங்கே நம்ம எப்படி சாமியை பார்த்து நம்ம தரிசனம், அங்கெல்லாம் போனால் சீக்கிரமாக கூட நம்ம தரிசனம் பார்க்க முடியாது. ஆனால் எங்கே போனீங்க அப்படின்னா, திருப்பதி பெருமாளை பார்த்து சாமி கும்பிட்ட ஒரு திருப்தி நம்மளுக்கு இருக்குங்க. இது கஜேந்திர வரதர். இங்கே யானைக்கு முதலைக்கு மோட்சம் கிடச்ச இடம்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு பின்னாடி தாமிரபரணி ஆறு, தண்ணி எப்பவும் போய்கிட்டே இருக்குங்க. சில்லுன்னு இருக்கும் தண்ணி. போனால் குளிக்காமல் வரவே முடியாது, அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்க, இது தாங்க எங்கள் பெருமாள். பார்த்தீங்களா? திருப்பதியில் பெருமாள் எப்படி இருப்பார், அச்சசல் அதே மாதிரி தாங்க இருப்பாங்க. திருப்பதியில் பெருமாள் கொஞ்சம் சின்ன சிலையாக இருக்கும். இது கொஞ்சம் உயரமாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. என்னுடனே சேர்ந்து நீங்களும் சாமியை தரிசனம் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சாமி வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.